பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தை 3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நாம் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். இந்த தமிழ் கத்தோலிக்க காணொளியின் வழியாக நம் நற்கருணை நாதரோடு ஒவ்வொரு நாளும் இணைந்து உறவாடி அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலும் நாம் கூப்பிடக்கூடிய குரலுக்கு செவி சாய்ப்பவர் நம்முடைய கடவுள். அதைதான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி இருக்கின்றார். நீ என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரை கூப்பிட்டால் மட்டுமே அவர் நமக்கு செவி கொடுப்பார். ஆண்டவரை கூப்பிடாதபடி, ஆண்டவரிடம் பேசாதபடி, ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவர் என்னை படைத்திருக்கின்றார், அவருக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும் என்று நீங்கள் அலைந்து தெரிந்து கொண்டு இருந்தால் ஆண்டோடைய கரத்தில் இருந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது மட்டும்தான் அவர் செவி சாய்ப்பார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு நபரை தேடி ஒரு வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீட்டிலே காலிங் பெல் இருக்கும். காலிங் பெல் இல்லாத வீட்டில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? போய் அந்த கதவை தட்டுவீர்கள். நீங்கள் கதவை தட்டக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு யாராவது வந்து திறந்தால் நீங்கள் அந்த நபரோடு நீங்கள் பேசுவீர்கள். நீங்கள் தேடி சென்ற நபர் இருந்தால் அவரோடு பேசுவீர்கள். அல்லது அந்த காலிங் பெல்லை அடித்து நீங்கள் அந்த மக்களை கூப்பிட்டு அவரோடு பேசுவீர்கள். நீங்கள் அந்த காலிங் பெல்லை அடிக்காமலும் அந்த வீட்டிற்கு முன்பாக போய் நின்று கொண்டு அந்த கதவை தட்டாதபடி நின்றால் நீங்கள் வந்து இருப்பதை யாரும் அந்த மக்கள் அறிந்திராமல் இருப்பார்கள். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் உணராமல் அவர்கள் வீட்டிற்குள்ளே இருப்பார்கள். நீங்கள் கூப்பிடக்கூடிய வேளையில் மட்டுமே அந்த கதவு திறக்கப்படும். சாதாரண வாழ்க்கையிலே இப்படி ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு தங்கி நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடக்கூடிய வேளையிலே உங்களுடைய குரலை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களை தேடி வருவார். இதுதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அன்பின் ஆசீர்வாதம். அதை தான் அழகாக சொல்லி இருக்கின்றார். நாம் கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு பதில் கொடுத்து அறிந்திராத பெரிய காரியங்களை செய்வார். மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லுகின்றார். அவரை கூப்பிடாதபடி நாம் இருக்கக்கூடிய வேளையிலே மறைபொருள்களுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது, அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் புனித பவுல் அழகாக உரோமியர்களுக்கு எழுதுகின்றார். 8வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உள்ளத்தை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். எனவே தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே உள்ளத்தை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். எனவே நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறியக்கூடியவர் கடவுள். நம்முடைய உள்ளத்திலிருந்து வார்த்தை எதற்காக வருகின்றது என்பதை ஆய்ந்து அறியக்கூடியவர் கடவுளாய் இருக்கின்றார். எனவே இந்த உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் நம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவரை கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்முடைய உள்ளத்தை பிளவுபட செய்து அந்த உள்ளத்தின் பாதியை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஆண்டவருக்கு பாதி இடத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வேளையிலே பாதி இடத்தை கொடுத்தவரை
கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்க மாட்டார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது அவர் நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அரை குறைவானது எல்லாம் உங்களை வெற்று கடந்து போய்விடும். இறை மக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தெய்வமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். எனவே நான் கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு குரல் கொடுப்பார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 13வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய பெயரினால் நாம் கடவுளை கூப்பிட வேண்டும். இயேசுவே இறங்கி வாரும், உன்னுடைய வார்த்தையின்படி இறங்கி வாரும், நான் உன்னுடைய பிள்ளை அல்லவா, நான் உன்னுடைய மகனாக மகளாக இருக்கின்றேனே, ஏன் என்னுடைய குரலை கேட்பதற்கு நீர் தாமதப்படுத்துகின்றீர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வரக்கூடிய வேளையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் கேட்பதை எல்லாவற்றையும் உங்களுக்கு தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். திருப்பாடல்கள் 10வது அதிகாரம் 17வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றார், அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி கொடுக்கின்றார். நீங்கள் ஏழை எளியவர்களாய் இருக்கலாம், நான் கூப்பிட்டால் ஆண்டவர் அற்புதம் செய்வாராம், நான் கூப்பிட்டால் ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்பாராம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பார்த்தமே என்கின்ற ஒரு குருடன், சாதாரண ஒரு மனிதன், அவர் 2 கண்ணையும் இழந்த ஒரு சகோதரன், தெரு ஓரத்தில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தவன். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட வேளையிலே அவருடைய குரலை கேட்டு உடனடியாக அந்த இடத்தில் கடந்து சென்று அற்புதம் செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கூப்பிடும் பொழுது செவி கொடுப்பாமல் இருப்பாரா? நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தராமல் அவரால் இருக்க முடியுமா? ஒரு நாளும் இருக்க முடியாது. எனவே நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு ஏழை எளியவனாய் இருக்கின்றேன், ஆண்டவரே நீர் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீரா என்று நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு இருக்கலாம். அந்த சந்தேக கேள்வி எடுத்து மாற்றிவிட்டு ஆண்டவரிடம் வந்து முழு உள்ளத்தோடு ஜெபியுங்கள், முழு உள்ளத்தோடு கேளுங்கள். ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்கு செவி கொடுத்து நீங்கள் விரும்பி கேட்பதை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 66வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தன் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி என்று சங்கீத ஆசிரியர் அழகாக பாடுகின்றார். எந்த நேரத்தில் எல்லாம் சங்கீத ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்டாரோ அந்த நேரத்தில் எல்லாம் அவருடைய மன்றாட்டுக்கு ஜெபம் செவி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாய் இருந்தார். அவருடைய மன்றாட்டை புறக்கணியாத கடவுளாய் இருந்து அவரோடு கூட இருந்து செயலாற்றினார். எனவே அவருடைய பேரன்பை ஒரு நாடு உங்களிடமிருந்து நீக்கி விடாதபடி அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார், மறை பொருள்களை சொல்லிக் கொடுப்பார், விரும்பி கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு கூப்பிட்டு அவரை கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். திருப்பாடல்கள் 145வது அதிகாரம் 18வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே உங்களுடைய சுய லாபத்திற்காக ஆண்டவரை தேடாதபடி உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி நீங்கள் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்கள் உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கலாம், ஆண்டவரை நோக்கி கதறி அழக்கூடிய நேரத்திலே உங்களுடைய கண்ணீரை துடைத்து உடைந்த உள்ளத்திற்கு நல்ல மருந்தாக அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றி அரவணைத்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களோடு இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு நாளும் உங்களுடைய மன்றாட்டை புறக்கணியாத ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் படாதபடி, நான் கூப்பிட்டால் என் ஆண்டவர் என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பாராம், நான் ஏழையாய் இருக்கின்றேனே, பாவியாய் இருக்கின்றேனே, செல்வந்தனாய் இருக்கின்றேனே, வேலை இல்லாமலோடு எளியவனாய் இருக்கின்றேனே, நான் ஒரு முடக்குவாத முற்றவனை போல் நான் மருத்துவமனையில் இருக்கின்றேனே, அநாதை இல்லத்தில் இருக்கின்றேனே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றேனே, இந்த நேரத்தில் நான் கூப்பிட்டால் எனக்கு அவர் பதில் கொடுப்பாராம் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம்.
கூப்பிடுங்கள், ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, சிறிது நேரம் என்னோடு இணைந்து நாம் ஆண்டவரை கூப்பிடுவோம். ஒருமனப்பட்டு ஒரே உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை கூப்பிட்டு அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் கேட்போம். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் அருமையான உமது வார்த்தைகளோடு பேசி எங்களை தேற்றியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை கூப்பிடும் பொழுது எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எப்பொழுதும் கூப்பிடக்கூடிய நேரத்திலே எங்களுடைய குரலை கேட்டு இறங்கி வந்து எங்களை கரம் பிடித்து அழைத்து சென்று எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையான தெய்வமாய் இருக்கின்றீர். சோர்வுற்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த சோர்வின் நடுவிலே உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, சில நேரங்களில் எங்களுடைய பலவீனத்தினாலும் எங்களுடைய பாவத்தினாலும் தீய சிந்தனையினாலும் ஆண்டவரே, தாறுமாறான வாழ்க்கையினாலும் ஆண்டவரே, உலகபூர்வமான வாழ்க்கையினாலும் உம்மை கூப்பிடாதபடி ஆண்டவரே, உமது குரலுக்கு செவி கொடுக்காதபடி நாங்கள் அலைந்து தெரிந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய பாடுகளினால் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. நீர் தானே வாக்கு கொடுத்திருக்கின்றீர். யோவான் 14:13 நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னீரே. உமது பெயரினால் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ள ஏக்கங்களை அறிந்தவர் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வீராக. எங்களுக்கு பொன்னோ பொருளோ வேண்டாம் சுவாமி, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்ற நீர் கடந்து வருவீராக. ஏழைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கடந்து வருவீராக. கடன் பிரச்சனையோடு வாழக்கூடிய குடும்பத்தில் கடந்து வந்து அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு அருகில் இருந்து நீர் அவர்களை தேற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது நாமம் மகிமைப்படும்படியாக அவர்கள் வாழும்படியாகவும் ஆண்டவரே, நடக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள் என்று அடிக்கடி நீர் ஞாபகப்படுத்தி இருக்கின்றீரே. உம்முடைய இறை வாக்கினர்கள் வழியாக ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் உமது மக்களாக, உமது பிள்ளைகளாக, உமது குழந்தைகளாக இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. திருமண தடைகளை எடுத்து மாற்றும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அனாதையாய் கைவிடப்பட்டவர்களை நீர் கூட இருந்து தேற்றும்படியாக செபிக்கிறேன். தனிமையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. நீரே பெரியவரும் வல்லவருமாய் இருக்கின்றீர். நீரே எங்களை வழிநடத்துகின்றீர். தூய ஆவின் பலத்தை தரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எப்பொழுதும் உமக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு அவர் செவி சாய்க்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே விசுவாசத்தோடு நாம் அவரை கூப்பிடுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நற்கருணையில் இருந்து அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உங்கள் குரலுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென்.